அனைவருக்கும் ஸ்ரீபாலாவின் அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷல்ல ஒரு அருமையான ரெசிபி பார்க்க போறோம். வேர்க்கடலை கத்லி. வேர்க்கடலை கத்லிக்கு தேவையான பொருட்கள்: வேர்க்கடலை 1 பங்கு, சர்க்கரை 2 பங்கு, பால் பவுடர் 1 பங்கு, நெய் 1/4 பங்கு, ஏலக்காய், ஜாதிபத்ரி, ஜாதிக்காய் 1 சிட்டிகை, உப்பு 1 சிட்டிகை. இப்போ ஜென்ரலாக நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா இது காஜு கத்லி அப்படின்னு சொல்லி முந்திரியில் கத்லி செய்வாங்க. அது நிறைய பேருக்கு இப்போ இந்த கொலஸ்ட்ரால் அதெல்லாம் ஜாஸ்தி ஆகிறதுனால அதை அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப டெம்டிங்காக இருக்கும், உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். அதாவது நவராத்திரி முடிஞ்ச உடனே தீபாவளி வரும்போது நம்மளோட வெயிட் ஒரு 5 கிலோவாவது நம்ம ஏறி ஒரே பிரச்சனையில் நம்ம கஷ்டமாக படுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா சின்ன சின்ன மாற்றங்கள் நம்மளோட உணவில் ட்ரை பண்ணலாம். அதில் இந்த ஒரு ரெசிபி பார்த்திங்கனாக்கா வேர்க்கடலை. அது கொஞ்சம் கொலஸ்ட்ராலும் கம்மி அண்ட் நம்மளுக்கு காஸ்ட் வைஸும் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு முந்திரியோட வேர்க்கடலை நம்மளுக்கு கொஞ்சம் சீப்பாகவும் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம இந்த கத்லி செய்யலாம். இந்த வேர்க்கடலை நீங்கள் தோல் நீக்கி இருக்கிற வேர்க்கடலை எடுத்துங்க. இல்லைனாக்கா தோல் நீக்கின வேர்க்கடலை இல்லைனாக்கா நீங்கள் வேர்க்கடலையை நல்லா வறுக்கும் போதே நல்லா வறுத்திங்கனாக்கா இந்த தோலை நீக்கிடலாம். அப்புறம் அதை நல்லா சலிச்சுட்டு இதை எடுத்துக்கலாம். இதை ஆல்ரெடி தோலை நீக்கி வறுத்ததுனால லைட்டாக நான் ஒரு சூடு காட்ட போகிறேன். இப்போது நீங்கள் இந்த வேர்க்கடலை செலக்ட் பண்ணுறது மட்டும் நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா இன்றைக்கி நீங்கள் இந்த தீபாவளி ஸ்பெஷல் வேர்க்கடலை கத்லி செய்ய போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வேர்க்கடலை ரொம்ப நாள் வாங்கி வச்ச வேர்க்கடலையை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்கா அதில் ஒரு எண்ணெய் பதம் வரும். அது உங்களுக்கு டேஸ்ட்டும் கொடுக்காது, நீங்கள் சாப்பிடும்போது நெஞ்சியும் கரிக்கும். அதனால் நீங்கள் வேர்க்கடலை மட்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான வேர்க்கடலை, அதாவது 2 விஷயம் கரெக்டாக சொல்கிறேன். முத்தின வேர்க்கடலை வேணும், பாயிண்ட் நம்பர் 1. ஆனால் அந்த வேர்க்கடலையுமே ரொம்ப நாள் அவங்க வீட்டில் வச்ச வேர்க்கடலையாக இருக்கக்கூடாது, அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வேர்க்கடலையாக இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்க. ரொம்ப குட்டி குட்டியாக உங்களுக்கு வேர்க்கடலை இருந்ததுன்னா அதில் எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்கும். இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய வேர்க்கடலை. அதனால் இந்த வேர்க்கடலை நீங்கள் எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு எண்ணெய் பதம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணணும். லைட்டாக அது சூடாகினா போகிறோம், ஆஃப் பண்ணிடலாம். இது நம்ம மாற்றி வச்சிடலாம். வேர்க்கடலைக்கே உண்டான ஒரு தன்மை பார்த்திங்கனாக்கா அந்த வேர்க்கடலையோட ஒரு மனம். இந்த நீங்கள் காஜு கத்லியில் பண்ணும்போது அந்த மனம் உங்களுக்கு வராது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கொஞ்சம் ஸ்லைட்டாக அதை மாற்ற போகிறோம். அந்த மனத்தை குறைக்கிறதுக்காக நான் இதில் என்ன எடுத்திருக்கேன்னாக்கா இங்கே சுக்கு இருக்குது, சுக்கு, அப்புறமா ஜாதிக்காய், ஜாதிபத்ரி, அப்புறமா ஏலக்காய், இந்த 4 லைட்டாக வறுத்துட்டு குறைன்னு இங்கே அரைச்சி இந்த மாதிரி பவுடர் வச்சுருக்கேன். இதை இந்த வேர்க்கடலை பொடிக்கும் போதே நீங்கள் இந்த பொடியும் நீங்கள் அதில் சேர்த்து நல்லா நீங்கள் நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா, சுக்கு ஏன் போடுறோம் அப்படின்னாக்க வேர்க்கடலைக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, நெஞ்ச கரிக்கிற தன்மை உண்டு. அதை இந்த சுக்கு டோட்டலாக குறைச்சிரும். அப்புறம் ஜாதிக்காய், ஜாதிபத்ரி, அப்புறம் ஏலக்காய் உங்களுக்கு ஒரு நல்ல மணத்தை கொடுக்கக்கூடிய பொருட்கள். அதனால் அந்த 4 இதில் ஆட் பண்ணுறோம். சுக்கு கொஞ்சம் தூக்கலாக போடுங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோன்னா இந்த பொருளையும் போட்டு நல்லா நம்ம அதை அரைக்க போகிறோம். வேர்க்கடலை 1 பங்குனாக்கா சர்க்கரை 2 பங்கு. அதை நம்ம நல்ல ஒரு லைட் இந்த மாதிரி கம்பி பதத்துக்கு ஒரு பாகு எடுக்க போகிறோம். அப்புறம் நம்மளுக்கு அதோடு சேர்த்து நம்மளுக்கு இது பால் பவுடரும் தேவை. பால் பவுடர் ஏன் தேவை அப்படின்னாக்கா அது உங்களுக்கு டைட்டாக இறுகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது கொஞ்சம் ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த வேர்க்கடலை நல்லா ஆறிடுச்சு. நம்ம இப்போ மிக்சியில் அதை போட்டு பொடிக்கலாம். அதோட இந்த பொடி ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை மறந்துடாதீங்க. இது
கொஞ்சம் நைஸாக அரைக்கணும். அது குறன்னு முதல்ல உங்களுக்கு அரையும் போது அரையும். நீங்கள் வந்து அதை வந்து சலிச்சுட்டு கூட திருப்பி அரைக்கலாம், இல்லைன்னா மேலே மேலே அரைச்சிக்கிட்டே போகலாம். இந்த அரவை போராது, இருந்தாலும் நான் வந்து நல்லா திருப்பி நைஸாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைக்க போகிறேன். பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக வந்து அரைச்சாச்சு. ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து அந்த எண்ணெயும் ஈரப்பதமும் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுக்கிடுச்சு. நம்ம தண்ணியே ஆட் பண்ணல, அதுவே வந்து தண்ணி விட்டுக்குச்சு. இதை வந்து அப்படியே நம்ம இப்போ வைக்க போகிறோம், மாற்ற வேண்டாம். இந்த சூடு ஆறுற வரைக்கும் அப்படியே வைக்கலாம். நம்ம இப்போது இதுக்கு வந்து சர்க்கரை பாகு செய்ய போயிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். 1 பங்கு வேர்க்கடலைக்கு 2 பங்கு சர்க்கரை. இப்போ நம்ம வந்து சர்க்கரை பாகு வந்து எடுத்துக்கலாம். 1 பங்கு வேர்க்கடலைக்கு 2 பங்கு சர்க்கரை. நீங்கள் வந்து பாகு எடுக்கும்போது முதல்லையே தண்ணி ஊற்ற வேண்டாம். லைட்டாக வந்து அந்த சூடு ஆகும்போது இந்த சைடு வந்து அப்படியே பிடிக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றினா போதும். ரொம்பவும் நீங்கள் ஜாஸ்தி தண்ணியும் ஊற்றக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் ஊற்றக்கூடாது. ரொம்ப கம்மியாக ஊற்றினீங்கனாக்கா முருகிடும், அதாவது கிறிஸ்டலைஸ் ஆகிட்டு கட்டியாக ஆகிடும் சர்க்கரை பாகு. நிறைய தண்ணி ஊற்றினீங்கனாக்கா உங்களுக்கு கம்பி பதம் வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும், சமயத்தில் வரவும் வராது. அதனால் இந்த பாகில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். லைட்டாக இது சூடு ஆகும்போது நம்ம சைடில் வந்து தண்ணி ஊற்றலாம். தண்ணியோட அளவு வந்து ஒரு சர்க்கரையோட இதுக்கு வந்து மாறும். சில சர்க்கரை வந்து ரொம்ப உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா பெருசாக இருக்கும், அதுக்கு உண்டான தண்ணியும் இல்லை மைன்யூட்டாக ரொம்ப வந்து பொடி சர்க்கரையாக இருக்கிறதுக்கும் அளவு வந்து வித்தியாசம். அது மட்டும் நீங்கள் அந்த டைமில் நீங்கள் பார்த்து தான் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து 1 பங்கு வேர்க்கடலை எடுத்திருக்கோம், 2 பங்கு வந்து சர்க்கரை எடுத்திருக்கோம். தண்ணி வந்து ஒரு 1/4 பங்கு வச்சுங்க. ஏன்னா சர்க்கரையுமே வந்து சீனி, அதாவது வெள்ளை சர்க்கரையுமே உங்களுக்கு வந்து தண்ணி விடும். அப்போது அதுக்கு உண்டான அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராசஸ்க்கு தான் நம்ம வந்து லைட்டாக தண்ணி ஆட் பண்ணணும். அண்ட் இன்னொன்று வந்து பாகை ஆரம்பிக்கும் போது கரண்டி போட்டு நீங்கள் வந்து அந்த பாகை வந்து கலர்றதோ இல்லை ஸ்லைட்டாக வந்து தொடுறதோ எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்கள் அட்மோஸ்ட் என்ன பண்ணலான்னா, இப்போ வந்து வெள்ளை சர்க்கரையில் மட்டும் உங்களுக்கு வந்து லைட்டாக உங்களுக்கு வந்து ஒரு அழுக்கு மாதிரியோ இல்லை ஒரு கருப்பு வரும். அதை மட்டும் நீங்கள் மெலிசாக இப்படி ரொம்ப அப்படியே துணி எடுக்கிற மாதிரி எடுக்கணுமே தவிர்த்து அதை போட்டு நீங்கள் கிளறிட்டிங்கனாக்கா அந்த கம்பி பதம் வர பாகு வந்து வராது. அதுவும் ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ஸ்வீட்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது வந்து பாகு. அதுலேயுமே வந்து சீனி பாகு, வெள்ளை சீனி பாகு வந்து கொஞ்சம் கஷ்டமானது. அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. சைடு அப்படியே இங்கே பிடிச்சிட்ருக்கு. கொஞ்சம் எனக்கு ஈரப்பதம் வந்த உடனே நான் வந்து தண்ணி ஊற்றிடுவேன். இந்த சைட்ஸ் அப்படியே இப்போ வந்து பிடிக்குது இல்லையா, நான் என்ன பண்ண போகிறேன், சைடில் தண்ணி ஊற்ற போகிறேன். அப்படியே இந்த கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 பங்கு தண்ணி அதை தான் நான் ஊற்றுறேன். அதுவே போதும். இதுக்கப்புறம் நான் எதுவுமே இதை தொட மாட்டேன். எப்போ தொடுவேன்னா, இது நல்லா உங்களுக்கு வந்து உருகை அப்படியே வந்து லைட்டாக ஏதாவது இதில் வந்து ஒரு கருப்போ இல்லை ஒரு அழுக்கோ இருந்துச்சுன்னா ஸ்லைட்டாக நீங்கள் வந்து ஒரு மேலாப்பில் கரண்டி போட்டு இந்த அழுக்கை மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும். இது கரையிறதுக்கு அப்படியே விட்டுறணும். நீங்கள் எப்போவுமே வந்து சர்க்கரை பாகில் ஒரு சிட்டிகை உப்பு அப்படியே இதில், அப்புறம் இதுலேயே நீங்கள் வந்து நெய்யும் போட்டுட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து நல்ல மனம் வந்து கிடைக்கும். ரொம்ப கம்மியாக இவ்வளோதான். இது மட்டும் ரொம்ப பொறுமையாக கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நடுவில் இருக்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் கரையிறதுக்கு, பட் பொறுமையாக இருங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் நல்லா வந்து பபிள்ஸ், அதாவது மொட்லி விட்டுட்டு வருது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஒரு லைட்டாக ஒரு கருப்பு,
சர்க்கரைக்கு உண்டான ஒரு தன்மை அது. அதை மட்டும் நம்ம லைட்டாக எடுக்க போகிறோம். இந்த கருப்பை மட்டும் எடுக்கிறோம், அவ்வளோதான். சென்டரில் உருகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், நம்ம அதை அப்படியே விட போகிறோம். எல்லா பாகுமே நீங்கள் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிங்கன்னா, இந்த பதத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்வீட்ஸ் வந்து கரெக்டாக வந்துடும். அதுவும் மைசூர் பாகுக்கெலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து இந்த பாகு நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக வெயிட் பண்ணுறீங்களோ, பொறுமை இருந்துச்சுன்னா சூப்பராக வரும் மைசூர் பாகு. அதுவும் நம்மளோட இந்த ட்ரெடிஷ்னல் மைசூர் பாகு கரன்னு நம்ம பண்ணுறோம் இல்லையா, அந்த மைசூர் பாகு. இன்ஃபேக்ட் அதுக்கு வந்து முன்னெல்லாம், அதாவது 80s 90sலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மைசூர் பாகு வந்து இந்த கல்யாணத்துலலாம் பண்ணுவாங்க. அப்போ அவங்க சொல்கிறது என்னன்னாக்கா, ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு நூல் விட்டு அது வெளியில் எடுக்கணுமா. அதாவது அந்த தேன் கூடு மாதிரி வந்து அந்த இது வந்து ஃபார்ம் ஆகிருக்கணுமா பழைய காலத்து மைசூர் பாகு. எனக்கு அது பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து நூல் விட்டாக்க, இந்த சைடில் நூல் விட்டாக்க அந்த சைட்லேருந்து எடுக்கிற மாதிரி அந்த இது வந்து மைசூர் பாகு வந்து தேன் கூடு மாதிரி செட் ஆகணும் அப்படிம்பாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து 2. ஒன்று வந்து இந்த பாகு, அடுத்தது வந்து அந்த நெய்யும் எண்ணெயும் வந்து எவ்வளோ சூடாக வச்சு அது மேலே மேலே ஊற்றுறோமோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அது அழகாக வந்து தேன் கூடு மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த சைடெல்லாம் இப்போ வந்து கரைஞ்சிட்டு நடுவில் வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, அது வரைக்கும் நான் வந்து கரண்டியே போடாமல் கையை கட்டி நிற்கிறேன். அப்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது கரையும். கரைஞ்சோடனே உங்களுக்கு வந்து பதம் வந்து கம்பி பதம் ஈஸியாக அழகாக உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். இந்த பொறுமை மட்டும்தான் இந்த பாகில் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ப்ரொசீஜர். நான் இப்போ வந்து கம்பி பதம் வந்துச்சான்னு செக் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா, இவ்வளோ அழகாக ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்க. அவ்வளோதான், அழகாக ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு, செம்மையாக வந்திருக்கு. ஸோ இந்த பதத்தில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னாக்கா, இப்போ நீங்கள் வந்து இதில் அழகாக கரண்டியை கலக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் வந்து பால் பவுடரை ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கட்டியை மட்டும் உதுத்து விட்டுருங்க. அடுத்தது வந்து நம்ம இங்கே வச்சுருக்கிற வேர்க்கடலை. கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். அதாவது பாகு வந்து கம்பி பதம் நம்ம எப்படி வந்துச்சு நல்லா காமிச்சோம். அதுக்கப்புறமா வந்து அதில் வந்து நம்ம பால் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். பால் பவுடர் ஆட் பண்ண அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த வேர்க்கடலை. அதாவது வேர்க்கடலையை அரைக்கும் போதே நம்ம வந்து சுக்கு கொஞ்சம் தூக்கலாகவும் ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்கோம். இது வந்து சைடெல்லாம் ஒட்டாமல் அப்படியே வரும். கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வந்து நெய் ஆட் பண்ண போகலாம். இது கொஞ்சம் வந்து எல்லாமே சேர்ந்து வந்து உங்களுக்கு கொஞ்சம் குக் ஆகணும். இப்போவே ஒட்டாமல் சைடெல்லாம் ஒட்டாமல் வர ஆரம்பிக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் குக் பண்ணலாம். அப்போ வந்து நம்ம இதில் நெய் ஊற்றலாம். லைட்டாக ஹை பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் வந்து உங்களுக்கு எல்லாம் கூடி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து கைவிடாமல் இதை வந்து கிளறிட்டுருக்கோம். திக்காயிட்டே வருது, சைட்ஸும் வந்து விட்டுக்கிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ரொம்ப ஹையில் வச்சுருக்கேன். அதாவது இண்டக்ஷனில் பார்த்திங்கனாக்கா 1500 டிகிரியில் இருக்குது. நம்ம வந்து இதை வந்து இந்த டைமில் வந்து கொஞ்சம் லைட்டாக நான் வந்து குறைச்சிட்டு நெய் ஆட் பண்ணுற ஸ்டேஜ் இது. ஸோ இப்போது சைட்ஸில் வந்து நெய்யை ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலாக நெய் உங்களுக்கு இதுக்கு ரொம்ப தேவைப்படாது. ஏன்னா வந்து நம்ம எடுத்துருக்கிற பொருளே வந்து அதோட எண்ணெய் தன்மையே அதிகம். ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த சட்டியை விட்டு அழகாக ஒட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து சைடில் வந்து கொஞ்சம் நெய் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் 1/4 கப்பு நெய் வச்சுக்கலாம். உங்களோட வேர்க்கடலையோட இதை பொறுத்து,
சமயத்தில் வந்து நல்ல வேர்க்கடலையாக இருந்ததுன்னா என்னோடதெல்லாம் பார்த்திங்கன்னா அரைக்கும் போதே அப்படியே வந்து அதுவே வந்து தண்ணி விட்டுச்சு. ஸோ அப்போ நெய் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படாது. சைடு அப்படியே ஒட்டாமல் அப்படியே பாருங்கள் பந்து மாதிரி வந்துட்டுருக்கு. நான் இந்த ஏரியாவை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு ரொம்ப அடுத்த இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஸ்டெப் இருக்குது, அதுக்கு நம்ம போக போகிறோம். நான் இப்போ இதை கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு இந்த ஏரியாவை க்ளீன் பண்ண போகிறேன். ஓகே, ஏரியா க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்புக்கு போக போகிறோம். அதனால் நான் கொஞ்சம் இதை ஹை பண்ணிவிட்டு ஒரே ஒரு கிளற போகிறேன். நம்மளுக்கு திக்காக இது வந்து வரணும். அப்படியே இது இருக்கும்போதே நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ் இது. அதாவது உங்கள்கிட்ட வந்து பட்டர் ஷீட் தான் இதுக்கு தேவை. கரெக்டாக வரும் உங்களுக்கு வந்து காஜு கத்லி பண்ணுறதுக்கு. ஸோ என்ன பண்ணுவோம்னா இப்படி 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 நம்ம வந்து இதை உருட்டுவோம். அப்போ வந்து அது கரெக்டாக உங்களுக்கு பட்டர் ஷீட்டில் ஒட்டாமல் வரும். வேறு ஏதாவது ஷீட் அலுமினியம் ஃபாயிலோ வேறு எதாவது போட்டிங்கன்னா சரியாக வராது. இது மட்டும் இந்த கத்லி பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் பட்டர் ஷீட் மட்டும் வாங்கிக்கோங்க. கொஞ்சம் தாராளமாகவும் கட் பண்ணி வச்சுங்க. ஸோ தட் நம்மளுக்கு இப்படி ரோல் பண்ணும்போது ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி. நான் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணுறேன். இதில் வந்து கொட்டிடலாம். கொஞ்ச நேரம் அதை அப்படியே விடலாம். இப்போ இதில் நான் வந்து கத்தி வச்சு ஒரு க்ளீனாக வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு இல்லைன்னா ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு கொண்டு போகிறேன். இப்படி ஒட்டாமல் வரணும். அது வந்து அதுதான் பதம். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், க்ளீனாக உங்களுக்கு ஒட்டாமல் வரும். அது செட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கடன்னு இந்த வேலையை மட்டும் செஞ்சிடணும். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஷேப்பு கொண்டு வரோம். இதை ஸோ ஈவனாக வந்து உங்களுக்கு ஸ்பேஸும் இருக்கணும். அதாவது திக்காக இருக்கக்கூடாது, தின்னாக இருக்கக்கூடாது. இந்த சைடு கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸாக இருக்குது, நான் அந்த சைடு கொண்டு போகிறேன் இப்படி. அண்ட் உங்களுக்கு வந்து கத்லி வந்து எவ்வளோ தின்னாக இருக்கோ உங்களுக்கு திகட்டாது சாப்பிடும்போது, இல்லைன்னா வேஸ்டேஜ் ஜாஸ்தி ஆகிடும். அழகாக செட் ஆகிடுச்சு. இப்போ இந்த சைடெலாம் ஒட்டவே இல்லை பாருங்கள், க்ளீனாக வந்துருச்சு. ஸோ பட்டர் ஷீட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகிற வரைக்கும் இதை ஆற வைக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நல்லா ஆறிடுச்சு. நீங்கள் ரொம்பவும் அதை விட்டுட்டிங்கனாக்கா முத்தி போச்சுனாக்கா கட்டிங் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். லைட்டாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சூடு இருக்குது. இந்த சூட்டில் வந்து உங்களுக்கு வந்து கட் பண்ணுறது வந்து ஈஸி. ஆனால் இதே சமயத்தில் இப்படி பண்ணும்போது அழகாக வெளியிலையும் வரும். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பதம் இன்னும் செட் ஆகலை, ஃபுல்லாக செட் ஆகலை. அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து கட்டிங் வந்து ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து அதாவது நம்ம செஞ்சு முடிச்சதுலேருந்து ஒரு 5-7 நிமிஷத்தில் இது வந்து செட் ஆகும். ஏன் இது கரெக்டாக செட் ஆகும்னா உங்களோட பாகு வந்து ரொம்ப அழகாக கம்பி பதம் வந்து ஃபார்ம் ஆகிருந்துச்சு. அதனால் இதில் வந்து தப்பே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இது வரல அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து குழன்னு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து ஞாபகம் வச்சுங்க, கம்பி பதம் பாகு நம்ம எவ்வளோ அழகாக அப்படி கம்பி பதம் வந்துச்சு அப்படிங்கிறத காமிச்சோம். அதை ஒரு தடவை நல்லா பார்த்துங்க. எப்படி அதை பண்ணணும், அதாவது பாகு பண்ணும்போது கரண்டி போட்டு கிளறி எதுவுமே பண்ணக்கூடாதுங்கிறத கிளியராக சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ப்ராசஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து நம்ம இப்போ ஒரு டைமண்ட் ஷேப் கட் பண்ண போகிறோம். ஸோ க்ராஸாக இப்படி கட் பண்ணிட்டு போகலாம். இந்த எண்டு இன்னும் கொஞ்சம்
சூடு ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் அதை விட்டுட்டேனாக்கா அப்புறமா வெளில போடுறது வந்து கஷ்டமாயிடும். இந்த சைடு ஆறி இருக்குது, இந்த சைடு கொஞ்சம் சூடு இருக்குது. அதை எடுக்கும்போது கொஞ்சம் ஷேப் வந்து சரி. ஆனால் அதை என்ன பண்ணலாம்னா இப்படி சைடில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணதை வந்து ஆறிட்டுருக்கு. லைட்டாக நம்ம அப்படியே வந்து உங்களுக்கு எடுத்திங்கனாக்கா பீஸ் பீஸாக வர ஆரம்பிக்கும். இந்த சைட்ஸ்லாம் பார்த்திங்கனாக்கா ஷேப்னால் இதெல்லாம் கொஞ்சம் ஆடாக இருக்கும். சென்டர் பீசஸ் எல்லாமே உங்களுக்கு அழகாக டைமண்ட் ஷேப்பில் வந்துடும். இப்படி பண்ணும்போதே உங்களுக்கு வந்து க்ளீனாக அதை எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணிட்டோம், சைடில் வச்சுருக்கேன். இந்த டைமண்ட் ஷேப் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்று ஒன்றா இங்கே பிளேட் பண்ணிடலாம். ஒரு அழகான வேர்க்கடலை கட்லி எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்த்தோம். இதை நீங்கள் கட்டாயம் செஞ்சுட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.